ரெண்டா மாமி? ரெண்டா? திரும்பவும் ரெண்டா? ஆல்ரெடி கடை சீசன் அந்த 2 பார்த்து நாங்க அழுத்து, ஐயோ எப்படா முடிப்பீங்கன்னு சொல்லி எங்களுக்குலாம் இழுத்து கஷ்டப்பட்டு அந்த சீசனை பார்த்து முடிச்சோம். திரும்பவும் ரெண்டா? சரி பரவாயில்ல, எங்க தலையெழுத்து நாங்க பார்த்துதான் ஆகணும். கண்டிப்பா நான் பார்த்துதான் ஆகணும்ல, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ரொம்ப யோசிக்காங்க. 2னா 2 வீடா நண்பர்களே? நீங்களாம் ரொம்ப கேட்டுட்டு இருந்தீங்களா ப்ரோ அந்த வீடுக்கான கான்செப்ட் ஏதாவது சொல்லுங்க ப்ரோன்னு. திரும்பவும் 2 வீடு கான்செப்டா? சின்ன பிக் பாஸ் பெரிய பிக் பாஸ் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் 2 வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது ரிவீல் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம போட்டியாளர்கள் யார் யார் உள்ள போக போறா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கிடைச்சிட்டு, ப்ரோ திரும்பவுமா 160 170 கேட்காதீங்க. இதெல்லாம் கன்ஃபார்ம் லிஸ்ட் தான். ஆல்ரெடி நேத்து நிறைய பேரை குவாரண்டைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில பல போட்டோஸ் எல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சு அதை வச்சு ஒரு லிஸ்ட் கிடைச்சிருது. மொத்தமா பாத்துடலாமா? பட் இங்க நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் யார் உள்ள போக போறான்னா சௌந்தர்யா அவர்கள். யாருன்னு தெரியுதா? கடை சீசன் விஷ்ணு உள்ள வந்திருந்தார்ல, விஷ்ணுவோட ஃப்ரெண்ட். நீங்க கண்டிப்பா இன்ஸ்டால பாத்திருப்பீங்க. நம்ம சௌந்தர்யா அவர்கள் தான். இவங்க வந்து பயங்கரமா ஒரு போட்டோ ஷூட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. பயங்கரமா ஒரு ஆக்டிவான பர்சன் தான். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஷோ எல்லாம் ஆல்ரெடி பண்ணிருக்காங்க. சோ அந்த ஷோலயுமே பயங்கரமா பேசின ஒரு ஆள் தான். அதனால ஒரு ஆக்டிவான பர்சன் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஷோக்கு தேவையான ஆள் தான் அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்குது. சோ சௌந்தர்யா அவர்கள் உள்ள போறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டு, ஏன்னா இன்னும் 2 நாள் தானே இருக்கு ஷூட்லாம் ஸ்டார்ட் ஆகணும். சோ அதனால சௌந்தர்யா அவர்கள் உள்ள போயிட்டாங்க. ரெண்டாவதா யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே. யாருன்னு தெரியுதாப்பா? விஜய் டிவில கண்டிப்பா பாத்திருப்பீங்க. பயங்கரமா மிமிக்ரி பண்ற ஒரு ஆள். கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. கடைசியா இப்ப லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல கூட நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. நம்ம டிஎஸ்கே அண்ணன் அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாயிட்டு அண்ணனையும் குவாரண்டைன் பண்ணிட்டாங்க போல. நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்குது. சோ டிஎஸ்கே அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு, ஏன்னா அந்த திரும்பி ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லான்ச் அன்னைக்கு 16 பேர் உள்ள போவாங்க. அதுல ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் போக போறாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஒயில்ட் கார்டா ஒரு 3 எக்ஸ் கண்டஸ்டன்ஸ், ஒரு புதுசா ஒரு 3 கண்டஸ்டன்ஸ் உள்ள போவாங்க. ஒயில்ட் கார்டு இந்த சீசன்ல அதிகம். சோ அதனால நீங்க வந்து பெருசா யோசிக்காதீங்க. நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதனால தான் இவ்வளவு பேர் இப்ப செலக்ட் ஆயிருக்காங்க. சோ 2 பேர் சொல்லிட்டேனா? அடுத்தது மூணாவதா கோகுல்நாத் அவர்கள். யாருன்னு தெரியுதா? கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நீ பாத்திருப்பீங்க, நிறைய ஷோல பாத்திருப்பீங்க. பட் ரீசெண்ட் டேஸா பெருசா இந்த ஒரு ஷோல பார்க்க முடியல. ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதனால இவர் ஒரு தகுதியான ஆள் தான் நான் நினைக்கிறேன். கோகுல்நாத் அவர்கள் இந்த வீட்டுல இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நாலாவது அருண் அவர்கள். அருண் தெரியுதா? சீரியல் ஆக்டர் தான். எல்லாம் சீரியல் ஆக்டர் தான் நண்பர்களே. புறா பயிலும் சீரியல் ஆக்டர் தான். சோ அருண் அவர்கள் இந்த வீட்டுல இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்தது ரஞ்சித். தெரியுதா? சீரியல் ஆக்டர் தான். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அண்ணன் ஒரு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆனாரு. கவுண்டம்பாளைன்னு ஒரு படத்தவர் எடுத்து வச்சிருக்காரு. சோ ரஞ்சித் அவர்களும் உள்ள போறாங்களா? ஆனா அண்ணன் வந்து வெளியே என்னதான் பேசினாலும் ஆப்போசிட்ல ஒரு பர்சன்ட்ட பேசுறது ரொம்ப காமா, ரொம்ப டீசெண்டா பேசுவாங்கன்னு சொல்லி நான் சில பல விஷயங்கள்லாம் பார்த்தேன். என்ன தங்கம், என்ன செல்லும் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஒரு பிக் பாஸ் மெட்டீரியல் தான். உள்ள போய் கண்டிப்பா சண்டெல்லாம் போடுவாங்கன்னு எனக்கு தோணுது. சோ ரஞ்சித் அவர்களும் இப்ப உள்ள இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது ஆர்னோ அவர்கள். சீரியல் ஆக்டர் ஆர்னோ அவர்கள் தான். இவங்களும் உள்ள போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சப்போர்ட்டா சில பல விஷயங்கள்லாம் வெளியே ஸ்டார்ட் ஆனதா நான் கேள்விப்பட்டப்பா. சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஆர்னோ அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சோ அடுத்தது அன்ஷிதா. என்ன ப்ரோ அதே சீரியலை சேர்ந்து அன்ஷிதாவான்னு கேட்டீங்கன்னா, ஆமா நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ஜோடியா உள்ள போக போறாங்கன்னு. சோ அந்த வகையில அன்ஷிதா அவர்களும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இருக்கு இந்த சீசன்ல உள்ள சம்பவங்கள் நிறைய இருக்கு நண்பர்களே. அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுனிதா. தெரியுதா? குக் வித் கோமாளில பாத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இடத்துல பிரியங்கா இஷ்யூல கூட பயங்கரமா குரல் கொடுத்து பேசியிருப்பாங்க. சோ நம்ம சுனிதா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா சுனிதா அக்கா என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. டான்ஸ் இருக்கும், பாட்டு இருக்கும், கச்சேரி இருக்கும் நினைக்கிறேன். பட் வெளியே பயங்கர கச்சேரி இருக்கும் நான் நினைக்கிறேன். தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லி. நம்ம எல்லாமே வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். எல்லாமே வெயிட் பண்ணி பார்ப்போம். சீசன் ஸ்டார்ட் ஆகட்டு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா பாஸ்கரன். யாருன்னு தெரியுதா? சவுண்ட் சரோஜா. நம்ம அக்கா உள்ள போறாங்களாப்பா. அக்கா கன்ஃபார்ம் ஆயாச்சு. அக்கா உள்ள போய் என்னென்ன சம்பவம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல நண்பர்களே. பிக் பாஸ் வீட்டுக்கான அக்கா மாதிரி ஒரு ஆள் வேணும்ல, கண்டிப்பா வேணும். வீட்டுக்குள்ள போயிட்டு சும்மா மிச்சர் சாப்பிட வந்தேன் அப்படின்னு உட்காரதோட அக்கா மாதிரி ஒரு ஆக்டிவான பர்சன் உள்ள போனா என்னடா அப்படின்னு ஒரு சத்தத்தோட அடிச்சு பறத்த விடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால அக்கா அந்த வீட்டுக்கு தேவை. வீட்டுக்குள்ள போறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்ததா தர்ஷா குப்தா. தர்ஷா குப்தா அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்களா? இருக்கு, சம்பவம் நிறைய இருக்கு. ஆனா என்ன மாதிரி சம்பவம் எனக்கு தெரியலப்பா. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தர்ஷா குப்தா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்தது ஆக்டர் செந்தில் அவர்கள். ஆல்ரெடி நான் சொன்னதான், காமெடி ஆக்டர். தெரியுதா? பழங்காலத்துல பயங்கரமா ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்த பர்சன். பட் வர நிறைய காமெடியன்ஸ் உள்ள வந்தோடனே ஆள் வந்து காணாம போயிட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இப்பவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேர் இந்த டிவில 1 hour ஷோ பார்ப்பாங்கல்ல, நம்ம தாய்மார்கள் தான். அவங்களுக்கு இப்பவும் செந்தில் அவர்களுக்கு பயங்கரமா பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சோ அதனால கண்டிப்பா ஒரு சப்போர்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் தான். யாருன்னா தர்ஷிகா. ஆமா, தர்ஷிகா அவர்கள். இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் தான்ப்பா. நிறைய சீரியல் ஆக்டர் ஏதோ ஒரு சீரியல்ல கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க. சோ தர்ஷிகா அவர்களும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சரி, இவ்வளவு சீரியல் ஆக்டர் உள்ள இறக்குறீங்களா? உள்ள போய் சீரியல் நடத்திட்டா
ஒருவேளை இவனெல்லாம் கூட்டமா சேர்ந்து ஆல்ரெடி போகும்போதே மொத்தமா பேசி வச்சு ஒரே வடைய ஒன்னா சாப்பிட்டு ஒரே ஸ்டோரியா போட்டு டேக் பண்ணி அப்படி வாழ்ந்த ஆட்களா இருந்தா உள்ள போய் சம்பவம் பண்ணிட மாட்டாங்க. பட் இருந்தாலும் வெளியே மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களே, மக்கள் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பீங்க நான் நம்புறேன். பார்த்து பண்ணி விடுங்க. சோ தர்ஷிகா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்தது நம்ம ரவீந்திரன், தெரியுதா ரவீந்திரன், நம்ம ஃபேட்மேன் அவர்கள். சோ ஃபேட்மேன் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஐயோ ஐயோ, மூச்சு பிடிக்க பேசுறேன், உள்ள போயிட்டு இவனை அதே மாதிரி மூச்சு பிடிக்க சண்டை போடுவான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல அண்ணே. விஜய் சேதுபதி என்ன உங்க மேலதான் பெரிய ஹோப் வச்சிருக்கோம். இவனை தூங்கினாலும் பரவாயில்ல, நீங்க தூங்க விட்டுறாதீங்க. சாட்டர்டே சண்டே வந்து ஏதாவது கொளுத்து விட்டு போயிருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஃபேட்மேன் அண்ணன் உள்ள போறாங்கல்ல, சம்பவம் இருக்கும். சோ அடுத்ததா மயில்சாமி இருக்காங்களா, அவங்களோட பையன் அன்பு மயில்சாமி. சோ இவங்க இந்த வீட்டுக்குள்ள போறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஓரளவு ஆக்டிவான பர்சன்ஸ் மாதிரி தான் எனக்கு தர்றாங்க. பட் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த வீடு அந்த வீட்டோட சூழ்நிலை அந்த கிளைமேட்ல அவங்களை எப்படி மாத்த போகுதுன்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் ஒரு சில பேர் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்தது பவித்ரா அவர்கள். சீரியல் ஆக்டர் தான் இல்லவே இல்ல. எல்லாருமே சீரியல் ஆக்டர் தான். காமனர்ஸ் அப்படிங்கறத எதிர்பார்த்தறாங்க. தெரியாத முகங்களா அப்படின்னா எதிர்பார்த்தறாங்க. கண்டிப்பா சீரியல் நோட் பண்ற எல்லாருக்குமே இந்த முகங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். சோ பவித்ரா அவர்கள் இந்த வீட்டுக்கு வரது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பவித்ரா வினோத் இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர சப்போர்ட் வெளியே இருக்காங்க. நான் நிறைய விஷயத்துல நோட் பண்ணி பார்த்தேன். வினோத் கொஞ்சம் டவுட்ல இருக்கா நண்பர்களே. வினோத் கன்ஃபார்ம் ஆனாரா நான் சொல்றேன். பட் இந்த 16 பேர்ல இவங்க பேர்லாம் இப்ப வந்துட்டு இருக்குது. அடுத்ததா சாச்சனா அவர்கள், தெரியுதா நம்ம இந்த மகாராஜான்னு சொல்லி ஒரு மூவி வந்துச்சுல, நம்ம விஜய் சேதுபதி அவங்களோட மூவி, அந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட பொண்ணா நடிச்சாங்கல்ல, அவங்க தான் இவங்க. சோ சாச்சனா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பட் இப்போதைக்கு இந்த 16 பேர்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பெருசா ஆக்டிவா தெரியல. கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பெண்கள் இருக்காங்க, பசங்க பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். சோ அதுக்கு நான் எதுவும் தப்புலாம் சொல்ல, நீங்க எல்லாம் கண்டிப்பா உள்ள போகணும், நீங்க சம்பவம் பண்ணுங்க, அதெல்லாம் நான் தப்பு சொல்ல. பட் இருந்தாலும் அந்த ஷோவை ஆக்டிவ் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து அடிச்சு எழுப்புற மாதிரி ஒரு பர்சன்ஸ் உள்ள இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த 16 பேர்ல எனக்கு தெரியல. இந்த 16 பேர்ல எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. அன்ஷிதா இருக்காங்க, சுனிதா இருக்காங்க, சௌந்தர்யா இருக்காங்க, தர்ஷிகா இருக்காங்க, டிஎஸ்கே இருக்காங்க, கோகுல்நாத், அருண், சாச்சனா, ரஞ்சித், நம்ம ஃபேட்மேன் அவர்கள், அன்பு மயில்சாமி அவங்க, அப்புறம் ஆர்னோ, தனலட்சுமி, தர்ஷா குப்தா, ஆக்டர் செந்தில் அவங்க, அப்புறம் ஐஸ்வர்யா பாஸ்கரன், இவங்க எல்லாருமே ஓகே தான். அப்புறம் பவித்ரா, இவங்க எல்லாமே ஓகே தான். இவங்க 16 பேர் உள்ள போவான்னு சொல்லிட்டு என்னோட கெஸ். ஏன்னா லிஸ்ட் 24 பேருக்கு மேல போயிட்டு இருக்கு. இந்த 16 பேரை தான் நான் வந்து கெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட் இத போக எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி பாத்துடலாமா? இது போக பாத்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க, விஜே ஜாக்லின். கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க. ரக்ஷன் கூட முன்னாடி இருந்தே பயங்கரமா விஜே பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன். யார் கண்டுபிடிச்சோ யார் உள்ள வந்தாங்களோ தெரியல. ஜாக்லின் அவர்கள் பெருசா விஜய் பண்ண முடியாம அப்படி வெளியே போயிட்டாங்க. பட் திரும்ப விஜய் ஜாக்லினுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். விஜய் ஜாக்லின் உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அடுத்ததா ஃபரீனா அவர்களுமே இந்த சீசன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன நிறைய பேர் உள்ள ஆட் ஆன் ஆகுது. சில பல நேம் தான் புதுசா ஆட் ஆன் ஆயிருக்குது. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நான் சொல்றதுல பாதி பேர் உள்ள வருவாங்கன்னு. கேளுங்கடா அண்ணா, சொன்னா கேளுங்கடா. எவன் கேட்கறான்? ஒரு பையன் கேட்க மாட்டேங்கான். சோ ஃபரீனா அவர்கள். சோ அடுத்ததான் பப்ளு பிருத்திவிராஜ், தெரியுதா? சோ இவங்களுமே உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் ஒரு 2 டேஸ் தான் இருக்கு. கொஞ்சம் எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒரு சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா பால் டப்பா யாரும் தெரியுதா, நம்ம அனீஷ் அவர்கள். சோ இவங்களுமே இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பயங்கரமா போயிட்டு இருக்குது. பட் இருந்தாலுமே இவருக்கு சில பல ஈவெண்ட்லாம் வெளியே இருக்கதா நியூஸும் வந்துட்டு இருக்குது. அதனால இவர் உள்ள வர்றது கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இவர் கண்டிப்பா உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது நம்ம சீரியல் ஆக்டர் தீபக் அவர்கள், இவங்களுமே ஒரு டவுட்ல இருக்காங்க. அடுத்தது விடிவி கணேசன், அவங்களுமே ஒரு டவுட்ல தான் இருக்காங்க. அடுத்தது குரேஷி, நான் ப்ரோ குரேஷியான்னு கேட்டீங்கன்னா சொல்றாங்க ட்விட்டர் பக்கம் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் தான் பயங்கரமா போயிட்டு இருக்குது. சோ மொத்தத்துக்கு இத்தனை பேர் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பயங்கரமா நியூஸ் போயிட்டு இருக்குது. இதுல இருந்து ஒரு 16 பேர் உள்ள போக போறாங்க. பட் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஒருத்தர் உள்ள போறாங்க. அது வந்து சீசன் 6ல உள்ள ஒரு பர்சனா இருக்கலாம், ஒரு காமனரா இருக்கலாம். அது யாருன்னு சொல்லி நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. மொத்தத்துல சீசன் ஸ்டார்டிங்கே ஒரு சம்பவம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள நிறைய சர்ப்ரைஸ் இருக்கதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் பெருசா ரிவீல் பண்ண மாட்டேங்காங்க. ஏன் எல்லா சீசனுமே இந்த கிராண்ட் லான்ச்க்கு வந்து வெளிய இருந்து ஜெனரல் ஆடியன்ஸ் எடுப்பாங்கல்ல, இந்த சீசன் அது கூட இல்லையா. ஜெனரல் ஆடியன்ஸ் யாருமே கிடையாது. வெளிய இருந்து எந்த ஒரு ஆடியன்ஸ் எடுக்காம சேனல் சைட்ல இருக்க ஆட்கள், அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள போறாங்களா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் உட்கார வச்சு ஷோ ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா இந்த ஒரு விஷயம் லீக் ஆக கூடாது. எபிசோட் வரும்போதுதான் எந்தெந்த விஷயம் இருந்தாலும் அது வெளியே வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமா செக்யூர் பண்றாங்க போல. ஏன்னா வீடு கான்செப்டே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைச்சிருக்கு. 2 வீடு கான்செப்டே. பட் அந்த வீடு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட், அந்த ஜங்கிள், அந்த இதுல இருக்கும்னு சொல்றாங்க. பட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் 2 வீடு கான்செப்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டு. சோ இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸா வச்சிருக்காங்க. நிறைய வச்சிருக்கீங்க. அதெல்லாம் செல்லுபடி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த லெவலுக்கு ஒருத்தா நீங்க சீக்ரெட் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும்பா.
இந்த ஹிந்தில வச்சாங்களே 12 பேருக்கு மேல ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் நினைக்கிறேன். அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம பிரைஸ் மணில ஒரு ட்விஸ்ட். பிரைஸ் மணி கிடையாது, நீங்க டாஸ்க் ஆடி தான் பிரைஸ் மணி. ஃபுட்ல நீங்க டாஸ்க் ஆடி தான் ஃபுட் வின் பண்ணிடணும். அந்த மாதிரி பயங்கர ட்விஸ்ட். ஸ்டார்டிங்ல இருந்து அடி பறத்துறாங்க. அதே மாதிரி இந்த கன்னடா இப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுவுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்டிங் டெவில் வர்சஸ் ஏஞ்சல் அப்படின்னு பார்த்தா வீடு ஸ்டார்ட் பண்ணி உள்ளே அனுப்புறாங்க. 2 வீட பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு சைடுலாம் ரொம்ப ஏழை வீடு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஸ்டார்டிங்கா பயங்கரமா இருக்கு. அத மாதிரி தான் நீங்க பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்பா. ஏன்னா இந்த கன்னடா அது நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க சும்மா கூட சர்ச் பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸே புதுசா உள்ள போவாங்கல்ல, அவங்களுக்கு 2 டோர் மாதிரி வச்சு இவன் எந்த வீட்டுக்குள்ள போவான்லாம் தெரியாது. சும்மா அப்படியே விடுறாங்க. பாதி பேர் இங்க போறான், பாதி பேர் அங்க போறான். நடுவில் ஒரு கேட் இருக்கு, பயங்கர கேட் வச்சிருக்கு. அந்த மாதிரி வீடு கான்செப்டே பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி நீங்க தமிழ்லயும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பாக்குறோம். அந்த மாதிரி ஏதாவது கொளுத்தி போடுங்க. சரி, நீங்க சொல்லுங்க, பழைய கண்டஸ்டன்ஸ் யாரு போனா நல்லா இருக்கும், இவங்க போனா நல்லா இருக்கும் ப்ரோனா யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. இன்னும் 2 days தான் இருக்கு. ஆரம்பிக்கலாமா?